ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ஒரு ரொம்ப சோகமான நாள். மீன்ஸ் அவனுக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், மெயின்லி எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஒரு நாள் விடியற் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ஒரு ஆத்தங்கர ஓரமாக நடந்து போயிட்டுருக்கான். போயிட்டே இருக்கும்போது அவன் காலுக்கு ஒரு மூட்டை தட்டுப்படுது. சரி, அந்த மூட்டை என்னதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஏதோ கல் மாதிரி இருக்குது, நிறையா கற்கள். ஸோ அது அவனுக்கு என்னன்னு தெரியல. விடிய கால நேரம் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு கல்லா ஏதோ யோசனைகள், என்ன பண்ணலாம், எப்படி ஃபேஸ் பண்ணுறது, லைஃப் பெட்டர் ஆகுமா ஆகாதா, கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, என்ன பண்ண போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையாவது பண உதவி கேட்கலாமா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இந்த மூட்டையில் இருந்த கற்கள் எடுத்து ஒரு ஒன்றா அந்த குளத்தில் போட்டுட்டு இருந்திருக்கான். ஃபைனலி மெதுவாக விடிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது அவன் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்கான். திடீர்னு அவன் தூக்கி போடுற கல் மேலே அவனோட கைப்படுது. ஹி லுக்ஸ் அட் இட். அவன் அந்த கையில் வச்சுருக்க கல் மேலே அவனோட பார்வைப்படுது. அந்த நேரத்தில் வெளிச்சமும் வந்திருக்கு. பார்த்தா அது ஏதோ மின்னுது. என்னதுன்னு ரொம்ப ஊற்று பார்த்தா அது ஏதோ ஒரு விலை மதிப்பற்ற கல், ஒரு ப்ரெஷஸ் ஸ்டோனுங்கிறது அவனுக்கு புரியுது. புரிஞ்சப்புறம் அவனுக்கு இது ப்ரெஷஸ் ஸ்டோனாக இருக்கே, அப்போது இவ்வளோ நேரம் நம்ம தூக்கி போட்டது ப்ரெஷஸ் ஸ்டோனாக இருக்குமா இருக்காதானே அப்படின்னு யோசனையில் அதை எடுத்துகிட்டு கடை தெருவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஜுவல்லர்கிட்ட கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இது ரொம்ப விலை மதிக்க முடியாத கல், இந்த கல்லை நீ எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணால் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே இவனுக்கு எவ்வளோ பணம் வேணால் தருவீங்களா? நாமா, ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சைஸில் இந்த மாதிரி கற்கள் கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுக்கு நீ எவ்வளோ காசு வேணால் வாங்கிக்கோ, ஆனால் இந்த கல்லை என்கிட்ட மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவனுக்கு உடனே தோணுது, அப்போது அந்த மூட்டை பூரா இருந்தது நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாது கல், நம்ம எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில் போட்டோமா, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டோம், அது இருந்தால் நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துருக்குமே அப்படின்ட்டு அந்த யோசனைக்குள்ளே போய் அதை யோசித்து உடம்பு முடியாமல் போயிடுது. அவனுக்கு உடம்பு முடியாமல் போனப்போ அவன் ரொம்ப ஆல்ரெடி பண்ண பிரச்சனைகள், இப்போ உடம்பு வேற சரியில்லை, அவனால் திங்ஸை ஃபேஸ் பண்ணவே முடியல. இஸ் வெரி வரிட் அபவுட் இட். அப்போ அந்த வழியாக அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வர்றார். அவர் ஒரு வைத்தியரும் கூட. அவரை கூட்டிகிட்டு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் திடீர்னு இப்போது உடல் சுகம் இல்லாமல் இருக்கான், கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு. அப்போ சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ அந்த மூலிகை மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவன் சொல்கிறான், சாமி நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுமா, எனக்கு எவ்வளோ பண பிரச்சனை தெரியுமா, இப்போ இந்த பண பிரச்சனையும் சேர்த்து என்னோடய உடம்பு வேற சரியில்லாமல் போகுது, இதுக்கும் வைத்தியம் பார்த்து எனக்கு ரொம்ப செலவாயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சாமி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்ட்டு ஓன அழறான். அதுக்கு சரி ஏன் இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போச்சுன்னா உனக்கு அப்படி என்ன கஷ்டம், என்ன ஆச்சுன்னு சொல்லணுன்னா அப்போ இவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஆச்சுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், உன்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம், நீ படுற கஷ்டத்துக்கு அப்படின்ட்டு. அப்போ இவனுக்கு வந்துச்சான், நானே காசு கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன், உடம்பு முடியாமல் சொல்கிறேன், திருப்பி எனக்கு குத்தம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு இவர் சொன்னாராம், உன்கிட்ட ஒரு கல் கிடச்சிது, அதுக்கு எவ்வளோ பணம் வேணால் தரேன்னு அந்த ஜுவல்லர் உன்கிட்ட சொன்னான், நீ இந்த கல்லை கொடுத்து காசை வாங்கியிருந்தேன்னா உன் பண பிரச்சனைகளும் தீர்ந்துருக்கும், நீ நோய்வாய்ப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீ என்ன பண்ண, அதை பற்றியெல்லாம் உன்கிட்ட இருக்கிறத பற்றி நீ வேல்யூ பண்ணாமல் உன்னை விட்டு போனதை பற்றி நீ யோசிச்ச, அதனால மேலும் மேலும் உன்னோட லைஃப்பில் இருக்கிறத நீ இழந்த. ஸோ உன்னோட இந்த மிசரி காரணம் நீ தான். ஏன்னா உனக்கு இயற்கையும் கடவுளும் சேர்ந்து பண்ண ஒரு பெரிய விஷயத்துக்கு நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் நீ குத்தம் சொல்கிறதுலே குறியாக இருந்த அப்படின்னு சொல்லி புரிய வச்சாராம். அப்போ தான் இவனுக்கு புரிஞ்சுதான், நம்ம லைஃப்பில் கூட இந்த மாதிரி தான் இல்லை, நம்ம இழந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறோமே வழியே நம்மக்கிட்ட இன்னும் என்ன பொக்கிஷங்கள் மிஞ்சி இருக்குங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. எதை வேணால் இழந்துருங்க, ஆனால் உங்களை நீங்கள் இழக்காமல் இருந்தீங்கன்னா உங்களால் திருப்பி வெற்றி அடைய முடியும். எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் யூ அண்ட் எவ்ரிதிங் எண்ட்ஸ் வித் யூ. நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த விஷயமானாலும் சாத்தியம். மனத்தை தளர விடாதீங்க, மன தைரியத்தோடு இருந்து எல்லாத்தையும் சாதிச்சு எப்போவுமே லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க. இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.